Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்படி செய்வேன் அப்படிங்கறத நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஷனில் போகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு முட்டை சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதும் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து மிளகுத்தூளும் சேர்ப்போம், அதனால் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயம் வந்து நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து எனக்கு மட்டும் தான் செய்கிறதுனால நான் வந்து சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4 பேருக்கு செய்கிறதா இருந்தால் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் சரியாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. அடுத்தல இதில் வந்து மசாலா சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு இது தான், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றால. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவைன்னா வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வத்தத்தூள் சேர்க்கலை. அதுக்கப்புறமா நல்லா வதக்கி எடுத்துடலாம். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் வந்து தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன், தக்காளி சேர்க்காம தான் நான் செய்கிறேன். இது எல்லாமே நம்மளோட விருப்பம் தான், நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தக்காளி வேண்டாங்கிறதுனால தக்காளி சேர்க்கலை. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா முட்டை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்றாலும் அளவு வந்து கூட்டிக்கோங்க. நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். முட்டை சாதம் 2க்கும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். முட்டை வந்து நல்லா வெந்து வரட்டும். அது வரை நம்ம நல்லா கிளறிக்கலாம். நம்ம வந்து முட்டையை வந்து தனியாக வதக்கி அப்படியும் சேர்க்கலாம். இப்படி சேர்த்து வதக்கினோம்னா அது வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ அடுத்தால நல்லா சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா இதில் வந்து வேக வச்ச சாதம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு மிதமான சூட்டில் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே நல்லா பிடிச்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்தால கடைசியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா மேலே வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்க்கல இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இப்போ அடுத்தால நம்ம வந்து இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.